முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் 2.0 மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திட்டத்தை துவக்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசும்பொழுது, புதுச்சேரி மாநிலத்தில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு 16% ஆதி திராவிட நலத்துறை மூலம் முழுமையான நிதியை பெற்று நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. 16% சிறப்பு கூறு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த நிதி முழுவதுமாக செலவிடப்படுகின்றது. புதுச்சேரியின் வளர்ச்சியில் உங்களின் பங்கு அதிகம் உள்ளது. பட்டியலின மக்களுக்கு கல்வீடு கட்டும் திட்டம் ரூபாய் 7 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். பிரதமர் கல்வீடு கட்டும் திட்டத்துடன் இணைந்து இந்த நிதி வழங்கப்படுகின்றது என்றும், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்புரை தனியார் பள்ளிகளில் படிக்கும் பட்டியலின மாணவர்களுக்கு அந்த பள்ளிகள் கேட்கும் கட்டணத்தை அரசு முழுவதுமாக செலுத்தும். மருத்துவம் போன்று 10% இடஒதுக்கீடு அனைத்து படிப்புகளிலும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வருகின்றது என்றார். அனைத்து படிப்புகளிலும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என்றார். மேலும் பிரதமர் கூறியது போன்று பெஸ்ட் புதுச்சேரிக்கான அத்தனையையும் செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 5 ஆண்டுகளில் என்ன நடைபெற்றது? ஏதேனும் ஒரு வாய்க்கால் கட்டிடம் கட்ட முடிந்ததா? இந்த ஊரில்தான் நானும் சுற்றி வந்தேன். எனக்கும் எங்கும் கட்டியது போல் தெரியவில்லை. மத்திய அரசின் நிதி உதவியுடன் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றோம். மாநிலம் வளர்ச்சி பெற்று வருகின்றது. புதுச்சேரியின் ஒட்டுமொத்த வளர்ச்சிதான் அரசின் எண்ணம். இவரால் எப்படி திட்டங்களை செயல்படுத்த முடிகின்றது என்று மத்திய அரசின் ஒத்துழைப்போடுதான் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தி வருகின்றோம். மத்திய அரசின் ஒத்துழைப்பு நிச்சயம் தேவை என்று இவ்வாறு அவர் தெரிவித்தார். இமாக்லேட் உயர்நிலைப் பள்ளியில் புதுவை அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட இலவச மிதிவண்டியை நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் இமாக்லேட் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி ரபேகா மேரி அவர்களும் மற்றும் ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் அவர்கள் முன்னிலையில் இலவச மிதிவண்டி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் அருட்சகோதரி ரபேகா மற்றும் அருட்சகோதரி அன்னபேல் கலந்து கொண்டார்கள். மேலும் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜும் பங்கேற்றார். புதுவை மாநிலம் பாகூர் தொகுதி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணப்பட்டு கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ எல்லபிடாரியம்மன் ஆலயத்தில் 4ஆம் நாள் உற்சவமான செடல் திருவிழாவில் ரீகன் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இத்திருவிழாவில் ரீகன் ஜான்குமார் அவர்களை இளைஞர்கள் வான வேடிக்கையுடன் வரவேற்று மாலை மரியாதை செய்து வரவேற்றனர். மேலும் ஊர் பஞ்சாயத்தார்கள் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து ரீகன் ஜான்குமார் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி சிறப்பித்தார்கள். இந்நிகழ்ச்சியின் பொழுது மணப்பட்டு கிராமத்தை சார்ந்த வெங்கடேசன், ஹரிஹரன், அருண், கோகுல், கலைவாணன், சந்தோஷ்குமார், செல்வகுமார், தேவநாதன், ரஞ்சித் குமார், நெல்சன் மற்றும் பஞ்சாயத்தார்கள் கலைவாணன், பிருத்திவிராஜ், அருண்குமார், ஜெயபிரகாஷ், மதிவாணன், ரமணி மற்றும் வேலுசாமி ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கூனிச்சம்பட்டு, சந்தை புதுக்குப்பம் ஆகிய 2 அரசு பள்ளிகளை 1,87,00,000 ரூபாய் செலவில் புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன், கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், ஆணையர் எழில்ராஜன், பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் விக்டோரியா மற்றும் பாஜக பிரமுகர்கள் முத்தழகன், கண்ணன், கலியபெருமாள், லோகநாதன், ராஜேந்திரன், ஜெயக்குமார் மற்றும் ஆசிரியர்கள், ஊர் பொதுமக்கள், மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். மண்ணாடிப்பட்டு தொகுதி கூனிச்சம்பட்டு சந்தை புதுக்குப்பம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டத்தினை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கூனிச்சம்பட்டு மற்றும் சந்தை புதுக்குப்பம் ஆகிய அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள்களை வழங்கினார். புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் புத்தக பை மற்றும் ஷூ விரைவில் வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மாணவர்களின் ஆங்கில புலமையை மேம்படுத்தும் நோக்கில் சரளமாக ஆங்கிலம் பேசும் வகையில் சிறப்பு புத்தகம் வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, துணை இயக்குநர் குணசேகரன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், பாஜக பிரமுகர்கள் முத்தழகன், லோகநாதன், கண்ணன், ராஜேந்திரன், ஜெயக்குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றில் முன்விரோதம் காரணமாக பிரபல ரவுடி தெஸ்தானின் மகன் ரசி
அவரது நண்பர்கள் தேவா, ஆதி என 3 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பாக பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரபல ரவுடிகளான சங்கர், சத்யா சகோதரர்கள் உட்பட 11 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் கடந்த 4 மாதங்களாக சிறையில் உள்ள நிலையில் பிரபல ரவுடி சத்யா உட்பட அவரது கூட்டாளிகள் அனைவரும் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வர நீதிமன்றத்தில் விண்ணப்பித்திருந்தனர். இந்நிலையில் 6 கொலை உட்பட 20 வழக்குகள் உள்ள பிரபல ரவுடி சத்யாவை பிணையில் வெளியே விட்டால் பொது அமைதி, சட்டம் மற்றும் ஒழுங்கு பாதிக்கப்படும் என பெரியகடை போலீசார் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு பரிந்துரை செய்திருந்தனர். அதன்படி ரவுடி சத்யாவை 1 வருட காலத்திற்கு குண்டா சட்டத்தில் சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிரடியாக உத்தரவிட்டார். மேலும் இந்த குண்டாஸ் ஆணையை சிறையில் உள்ள சத்யாவிற்கு போலீசார் வழங்கினர். புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு அவர்களது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தற்பொழுது பல்வேறு வங்கிகளின் பெயர்களில் குறுஞ்செய்தி வருகின்றது. அதில் தங்களின் வங்கிக் கணக்கு சஸ்பெண்ட் செய்ய உள்ளதாக தெரிவித்து அதனுடன் போலி ஆப் லிங்குடன் கூடிய குறுஞ்செய்தி தொடர்ந்து வந்து கொண்டுள்ளது. அது இணையவழி குற்றவாளிகள் தங்களிடம் பணத்தை பறிப்பதற்காக உருவாக்கிய போலியான லிங்க் மற்றும் செய்தியாகும். அதை யாரும் நம்ப வேண்டாம். மேலும் அந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் கிளிக் செய்தால் உங்களுடைய மொபைல் ஹேக் செய்து உங்களின் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை இணையவழி குற்றவாளிகள் திருடி விடுவார்கள். எனவே இது போன்ற சமூக வலைதளங்களில் வரும் செய்தியை உறுதிப்படுத்தாமல் நம்ப வேண்டாம். பண பரிவர்த்தனை, வங்கி கணக்கு போன்றவற்றில் சந்தேகம் இருந்தால் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு நேரில் சென்று சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுமாறும், மேலும் இணையவழி சம்பந்தமான புகார் மற்றும் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள 1930 மற்றும் 0413227614 அல்லது 9489205246 என்ற எண்களில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளவும் என ஆய்வாளர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். லாஸ்பேட்டை இயேசு விடுவிக்கிறார் ஜெபமையம், நல்ல சமாரியன் அறக்கட்டளையின் மற்றும் தேம்ஸ் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தேவநீதி தாஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். முகாமில் பொது மருத்துவம், எலும்பு மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம் மற்றும் கண் மருத்துவம் துறை சார்ந்த மருத்துவர்கள் ஹரிஷ்குமார், சாமுவேல், கிருபாகரன், பிரசன்ன ராஜு, கிளாடிஸ் மற்றும் மருத்துவர் ஸ்ருதி தலைமையிலான மருத்துவ நிபுணர்கள் சிகிச்சை அளித்தனர். முகாமில் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதில் 25 பேர்கள் மேல் சிகிச்சைக்காக பிம்ஸ் மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்டன. இம்முகாமில் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய்க்கான பரிசோதனை மற்றும் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை நல்ல சமாரியன் அறக்கட்டளையின் நிர்வாகிகளாகிய ரவி, ஜான்சன், ஜோஸ்வா, சாம் ஜபராஜ் மற்றும் புதுச்சேரி இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் பொறுப்பாளர் மோசஸ் மற்றும் மருத்துவமனை சார்பாக சமூக பணியாளர் ராஜசெல்வம் செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியை சேர்ந்த வள்ளியம்மாள், முருகன் தம்பதிக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் இருக்கின்றன. அதில் ஒரு குழந்தை இவர்களுடன் இருக்கும் நிலையில் மற்றொரு குழந்தையை விடுதியில் தங்கி படிக்க வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற 3வது பிரசவத்தில் எதிர்பாராத விதமாக 3 பெண் குழந்தைகள் என பிறந்தன. ஆனால் ஒரே நேரத்தில் 3 குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் கொடுக்க முடியாத அளவுக்கு வள்ளியம்மாவின் உடல் நலிவடைந்தது. அதனால் அந்த குழந்தைகளுக்கு 6 மாதங்கள் பால் பவுடர் கொடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர். ஒரு பால் பவுடர் பேக்கின் விலை ரூபாய் 870. மாதத்திற்கு குறைந்தது 4 பேக்குகள் தேவை என்ற நிலையில் 6 மாதங்களுக்கு ரூபாய் 20,880 தேவைப்படும். ஆனால் குடும்பத்தின் அன்றாட தேவைக்கே சிரமப்பட்டு வரும் வள்ளியம்மாவால் அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து பால் பவுடரை வாங்க முடியவில்லை. வள்ளியம்மாவின் நிலைமையை கண்ட லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் பத்மினி அவருக்கு உதவ வேண்டும் என்று தன்னார்வலர்களுக்கு கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது சிங்கப்பூரில் வசிக்கும் சிதம்பரத்தை சேர்ந்த தொழிலதிபர் ஜெயசிம்மன் விஜயராகவன் அந்த செலவு முழுவதையும் தானே ஏற்பதாக முன்வந்தார். 6 மாதங்களுக்கு தேவையான பால் பவுடர் பேக்குகளை மொத்தமாக வாங்கி கொடுத்தால் காலாவதியாக வாய்ப்பு இருக்கிறது என்பதால் ஒவ்வொரு மாதமும் வாங்கி கொடுக்க கோரிக்கை வைத்தார் டாக்டர் பத்மினி. அந்த கோரிக்கையை ஜெயசிம்மன் விஜயராகவனும் ஏற்றுக்கொண்டார். அதன் அடிப்படையில் இந்த மாதத்திற்கு தேவையான பால் பவுடர் பேக்குகளை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் பத்மினி மற்றும் அவரது குழுவினர் வள்ளியம்மாவிடம் வழங்கினர். வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் சஞ்சய். இவர் சொந்தமாக மினி லோட் வேன் வைத்துள்ளார். இதனிடையே சஞ்சய் தனது வேனில் கடந்த 6ஆம் தேதி காலை வேலூரில் இருந்து புதுச்சேரிக்கு பழங்களை ஏற்றி அனுப்பியுள்ளார்.
மினி வேனை வேலூரை சேர்ந்த பூபதி என்பவர் ஓட்டி வந்தார். அவருடன் 17 வயது கிளீனர் புதுச்சேரி வந்தனர். தொடர்ந்து பழங்களை காந்தி வீதியில் உள்ள மார்க்கெட்டில் இறக்கி வைத்தவர்கள் அருகே இருந்த மதுபான கடையில் இருவரும் மது அருந்தியுள்ளனர். பின்னர் கிளீனரை வாகனத்தில் அமர சொல்லிவிட்டு பூபதி இறக்குமதி செய்த பழங்களுக்கான பணத்தை வாங்க மார்க்கெட்டிற்குள் சென்றுள்ளார். இந்த நிலையில் நெரிசல் மிக்க மகாத்மா காந்தி வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த மினி லோட் வேனை சற்று தள்ளி நிறுத்துமாறு அங்கிருந்த கடை வைத்திருப்பவர்கள் தெரிவித்துள்ளனர். போதிய அனுபவம் இல்லாத கிளீனர் வாகனத்தை ஸ்டார்ட் செய்து ஆக்சிலேட்டரை வேகமாக அழுத்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் எதிரே வந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் மீது மோதி வாகனத்துடன் தரத்தரவென சாலையில் இழுத்துக் கொண்டு சென்று அங்கிருந்த அரிசி கடைக்குள் லோடு வேன் புகுந்தது. இதில் இருசக்கர வாகன ஓட்டியான முனுசாமிக்கு தாடை, கை, கால்களில் முறிவும், அரிசி கடை உரிமையாளர் பெருமாளுக்கு பலத்த காயமும், சாலையில் நடந்து சென்ற ராஜேந்திரனுக்கு சிறிது காயமும் ஏற்பட்டது. இதனை கண்டு அங்கிருந்தவர்கள் மூவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிழக்கு போக்குவரத்து போலீசார் கிளீனர் சிறாரையும் ஓட்டுநர் பூபதி ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை செய்ததில் கிளீனர் மது போதையில் இருப்பதும் ஓட்டுநர் பூபதியிடம் ஓட்டுநர் உரிமம் இல்லை என்பதும் தெரியவர வாகன உரிமையாளரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மேலும் இந்த விபத்து தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகிய நிலையில் தற்பொழுது வாகனத்தின் உரிமையாளர் சஞ்சய் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போக்குவரத்து, காவல்துறை உள்ளிட்ட அனைவரையும் மிரட்டும் தோணியில் ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டுள்ளார். இது தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரியில் காந்தி வீதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம். இந்த ஆலயத்தின் 39ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினந்தோறும் பெருமாளுக்கு காலை திருமஞ்சனம் நடைபெற்று இரவு அம்ச வாகனம், சேஷ வாகனம், தங்க கருட சேவை, சிம்ம வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவை நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருத்தேரில் வைக்கப்பட்டு கோவிந்த கோவிந்த கோஷத்துடன் பக்தர்கள் திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேரானது மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு மற்றும் உருளையன்பேட்டை இளைஞர்கள் சார்பாக அப்பகுதியில் வசிக்கும் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கிடவும் பள்ளி படிப்பினை ஊக்குவிக்கும் நோக்கில் அவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், எழுத்து பொருட்கள் மற்றும் பேக் உட்பட பல்வேறு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கமிட்டியின் தலைவர் ஸ்டீஃபன் மற்றும் துணைத் தலைவர் ஜெர்மி, செயலாளர் மணி, இணை செயலாளர் முகமது முஸ்தபா மற்றும் உறுப்பினர்கள் ராஜா, பிரதீப், ரஞ்சித், ரூபன், ருச்சி மற்றும் ராகுல் உட்பட இளைஞர்கள் இணைந்து வீடு வீடாக சென்று மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில் உட்பட எழுத்து பொருட்கள், பேக் உட்பட கல்வி உபகரணங்களை வழங்கி வாழ்த்தினார்கள். இந்நிகழ்ச்சியை தமிழ் மற்றும் ராகுல் ஆகியோர் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி லம்பாட் சரவணன் நகரில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் சாலை சீரமைப்பு பணிகள் நடைபெறவுள்ளது. இதற்காக அங்கு சுத்தம் செய்துள்ளனர். அப்பொழுது கொடிய விஷமுடைய சுமார் 5 அடி நீளமுள்ள கண்ணாடி விரியன் பாம்பு புதர் பகுதியில் இருந்து வெளியே வந்துள்ளது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் வனத்துறை ஊழியர்கள் கண்ணதாசன், வேலாயுதம் ஆகியோர் அங்கு விரைந்து வந்து கண்ணாடி விரியன் பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறை அலுவலகத்துக்கு கொண்டு சென்று வனப்பகுதியில் விட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.